ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். தீபாவளியெல்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டோம். தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். வெப்சைட்டில் 500 ml ஹெர்பல் ஆயில் புக் பண்ணுற எல்லாருக்கும் 100 ml ஹெர்பல் ஆயில் ஃப்ரீ. அதில் 3 ஆர்டர்ஸை லாட் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கப்பிள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கோவை டு சென்னை ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு மிக மிக நன்றி. இப்போ என்னென்னா, யார் அந்த 3 அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில் நாங்கள் தேர்ந்தெடுத்தாச்சு. யார் அந்த லக்கி வின்னர்ஸ் டீட்டெயிலாக இந்த லாங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட். 90% ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க ஆர்டர்ஸ், சரிங்களா? ஒரு 10% கம்பைண்டாக டேண்ட்ரஃப் ஆயில், லைஸ் ஆயில், ஃபுட் கிராக் ஆயில் அந்த மாதிரி பண்ணவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பேக்கிங் முடிச்சிட்டோம். சாட்டர்டே, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம் நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டேயில் கிடச்சிரும். எந்த ஆர்டர்ஸையுமே நாங்கள் மிஸ் பண்ணல, சரிங்களா? நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேங்கிற ஒரு வார்த்தையில் நான் எப்போவுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எந்த ஆர்டரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பார்ட் பார்ட்டாக ஒரு 3 days உட்காந்து டேலி ஆகுதா, ஒரு 400க்கு மேலே ஆர்டர்ஸ், சரிங்களா? எல்லா ஆர்டர்ஸும் யாரையும் மிஸ் பண்ணாமல் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேனா அப்படிங்கிறத உட்காந்து பொறுமையாக செக் பண்ணி பண்ணணும். அப்புறம் அந்த பிரிண்ட் அவுட்டை தனித்தனியாக எடுத்து ஸ்டாஃப்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு ஆர்டரையும் தனித்தனியாக கட் பண்ண சொல்லி ஃபோல்ட் பண்ணணும் இல்லையா லாட்டுக்கு, அது ஒரு நாள் பண்ணணும். ஏன்னா இது சீக்கிரமாக டக்குன்னு முடிக்கிற வேலை இல்லைங்களா? அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் கவுண்ட் பண்ணி வெப்சைட்டில் புக்கான ஆர்டர்ஸும் நாம் இங்கே பிரிண்ட் எடுத்துக்கிறதும் இங்கே ஃபோல்ட் பண்ணுறது எல்லாம் கவுண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற போது கொண்டு செக் பண்ணி நாங்கள் ரொம்ப கவனமாக தான் இதை பண்ணணும். ஏன்னா யாரையும் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். அப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி லாட் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணோம். ஸ்டாஃப் எல்லாருமே ஒரே டைமில் இருக்க முடியாது. ராணியம்மா டே டைமில் வர்றவங்க, பேக்கிங் டீம் கேர்ள்ஸ் ஈவினிங் தான் வருவாங்க. டே டைமில் இருக்கிற பிஸியில் ரிலாக்ஸாக வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக இந்த நைட் டைம் சூஸ் பண்ணோம். 500 ml ஹெர்பல் ஆயிலுக்கு 100 ml ஹெர்பல் ஆயில் ஃப்ரீ தீபாவளி ஆஃபரில் ஆர்டர் பண்ண எல்லா ஆர்டர் நம்பரையும் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இதை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாப்பாவுக்கு வேறு தூக்கம் வேறு ஆயிடுச்சு. சரி பாப்பா, கொஞ்சம் நேரம் எங்களுக்காக கண் விழித்து இதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டுட்டோம். நிறைய பேர் அந்த கஸ்டமர் நோட்டில் அந்த ஹெர்பல் ஆயிலுக்கு பதிலாக ஒரு லைஸ் ஆயில் 100 ml கொடுங்க, டேண்ட்ரஃப் ஆயில் 100 ml கொடுங்க, ஃபுட் கிராக் ஆயில் 100 ml கொடுங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க. அது அப்படி நான் செய்ய முடியாதுங்க. ஏன்னா பல்காக வரும்போது எங்களுக்கு அந்த கவுண்ட் மிஸ் ஆகும். அப்படிங்கிறனால ஹெர்பல் ஆயில் மட்டுமே 100 ml வச்சுருந்தேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ ப்ரேயர் பண்ணிட்டு இரு, சரியா? நிஜமாலுமே இதில் ஃப்ளைட்டில் இது வரைக்கும் போகாதவங்க யாருக்காவது இது கிடைக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இரு, சரியா? ப்ரேயர் பண்ண எப்படி ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணு, கண்கூடி ப்ரேயர் பண்ணு ஒன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடு. 1 சரி 1 2 அங்க பாத்து 3 3 எக்ஸாக்ட் 3 வின்னர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் யாருக்காவது சான்ஸ் வர முடியல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு போகணும் இல்லையா? அதனால 2 எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாது. இதில் ஓகேன்ட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் ஸ்பேருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறோம். சரி, 2 அக்கா கௌசி பார்த்து 2 காமிச்சு டப்பாவில் போட்டு டப்பா இங்கே டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், சரியா? ரைட்டா? தனியாக இருக்கட்டும். 3 பேர்த்துல யாருக்காவது வர்ற சான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள சூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி 3 பேர் தான் இங்க யாருன்னு பார்க்கலாம். 5 1 3 4 6 5 1 3 4 6 5 0
750. 50937. 50750. ஃபர்ஸ்ட் எடுத்த லாட். யார் அந்த லக்கி வின்னர் பார்த்துடலாம். யாருமா? ஐஸ்வர்யா. 50750 ஐஸ்வர்யா பி. செகண்ட் 50937 யார்? 50937 சரண்யா சரவணன். தேர்டு 51346 யாருன்னு பார்த்துடலாம். 51346. 51346 மீனாட்சி எஸ். ஓகே, சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் கை தட்டிடலாமா? கங்க்ராச்சுலேஷன். மா, இப்போ நம்ம லக்கி வின்னர்ஸ் எடுத்தோம் இல்லையா, அவங்க 3 பேருக்கும் கால் பண்ணி சொல்லலாம். அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்றாங்க பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் லக்கி வின்னர் யாரு? ஐஸ்வர்யா மேம். 50750 அதுதான் அவங்களோட ஆர்டர் நம்பர். ஃப்ரம் மதுரை. ஐஸ்வர்யா கால் பண்ணலாமா? எஸ் மேம். மேம், ஐஸ்வர்யாவோட நம்பர் சொல்றேன் மேம். சொல்லுங்க. 638. கரெக்ட்டா? ஓகே. கால் பண்ணிருமா? எஸ் மேம். அவங்க ரெகுலர் தான், அவங்க நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேம். சரி, பார்க்கலாம். ஸ்பீக்கர் போடுவோம். எஸ் மேம். வா, உள்ள வா, இப்படி தள்ளி வாங்க. எல்லா ஃபேஸ் தெரியுதா? எடுமா தெய்வமே. இந்த நேரத்துல தூங்குறாங்கன்னா உங்களுக்கு வசதி தான் காரணம். இந்த லைட் வேற பேட்டரி போயிடுமா? ஐயோ ஐஸ்வர்யா, எடுத்துமா ப்ளீஸ். சரி, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஐஸ்வர்யா ஃபோன் எடுங்கம்மா. தூங்கிட்டாங்களோ? மா, 9:15 தாம்மா ஆகுது. ப்ளீஸ் ஃபோன் எடுங்கம்மா. சரி, ஒருவேளை டிராவலிங் இருப்பாங்க. ஃப்ரைடே நைட். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. சரி, அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் லக்கி வின்னர் யாருமா? 50937 யாரு? சரண்யா சரவணன் ஃப்ரம் சென்னை. அவங்களோட ஃபோன் நம்பர் எடுங்க மேம். அவங்க ஃபோன் நம்பர் பார்த்தோம் மேம். பட் அந்த ஆர்டர் ஐடி பேமெண்ட் பண்ணாம கேன்சல் வந்திருக்குங்க மேம். ஆர்டர் கேன்சல் ஆயிருக்குங்க மேம். 50937 இந்த ஆர்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் வரல, ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்காங்க, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லக்கி வின்னர் 50937 இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பேமெண்ட் வரைக்கும் போயிட்டு அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணல. அதனால எங்களுக்கு பேமெண்ட்டும் வரல, அவங்களும் ஆர்டர் பண்ணல. ஆனால் ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகும். நம்ம இவங்களை அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால இந்த ஸ்பேர் 2 பேர்த்த எடுத்து வச்சு இல்லையா, இதுலேருந்து ஒருத்தங்களை நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் டீமில் இருக்கிற ஒரு குட்டி பாப்பாவை இந்த செகண்ட் வின்னர் எடுக்க சொல்லலாக்க. குட்டி பாப்பாவாக்கு நீயே ஓப்பன் பண்ணு. 51312 51312 யாருன்னு பாருங்கம்மா. இந்துஜா. 51312 யாருன்னா ஹிந்துஜா நரியம்பட்டு. சரியா? மா, ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 887-083. சரி, கால் பண்ணலாமா? கால் பண்ணலாம். இவங்களாவது கால் அட்டன் பண்ணுவாங்களா? ஐஸ்வர்யா இன்னுமே கூப்பிடல நம்மள. நல்ல பிள்ளைங்களா
கொரியர் வந்தாலும் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க. மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. எதுக்கு? நீங்க ஆயில் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன்ல? பாப்பா கிட்ட என்னமா? பாப்பாட்ட கொடுக்குறேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க. மா, ஈடன் கார்டன்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க. ஆயில் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? ஆமா. எதுல பண்ணிருந்தீங்க? ஆஃபர்ல, தீபாவளி ஆஃபர்ல பண்ணிருந்தீங்களா? ஆமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, வாழ்த்துக்கள். நீங்க வின் பண்ணிருக்கீங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ். உண்மையாவா? என்னப்பா உண்மையாதான்? நான் என்னமா சொல்லட்டும்? ஏன் நம்ப முடியலையா? ஹலோ, கேக்குதா? சந்தோஷத்துல அமைதியா இருக்கீங்களா? என்ன ரியாக்ஷன்? ஒண்ணுமே இல்லையே. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஓகேம்மா, வாழ்த்துக்கள். மா, எந்த ஊர்மா? நரியம்பட்டி எந்த டிஸ்ட்ரிக்ட்மா? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். திருப்பத்தூர். ஓகே, நான் உங்களை போன்ல காண்டாக்ட் பண்றேன். சரிங்களா? மத்த டீடைல்ஸ் நம்ம பேசிக்கலாம். உங்க கார்டன் வீடியோஸ்லாம் நிறைய பாத்துர்க்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you மா. Thank you so much. Thank you. நான் காண்டாக்ட் பண்றேன். இப்ப நம்ம பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாம். ஓகேவா? வாழ்த்துக்கள். அம்மாட்ட சொல்லிருங்க. ஓகே. thank you. இதான் கத்திட்டு. சரி. அப்புறம் தேர்ட் லக்கி வின்னர் 51346. பாருங்கம்மா, கம்ப்ளீட் ரொம்ப பெரிய போயிடுச்சு. மீனாட்சி அரியலூர். மீனாட்சி அரியலூர். மொபைல் நம்பர் சொல்லுங்க. 63 போடுவோம். மீனாட்சி. ஹலோ, மீனாட்சி இருக்காங்களாம்மா? ஹலோ அம்மா, மீனாட்சி இருக்காங்களா? ஆமாங்க. அம்மா, நான் ஈடன் கார்டன் கிச்சன்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க மேடம். ஆயில் ஆர்டர் பண்ணிருந்தீங்க. வந்துருச்சுங்க மேடம். வந்துருச்சுங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம். சொல்லுங்க மேடம். நீங்க ஃப்ளைட் டிக்கெட் வின் பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஆமா. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நான் பிளேன்ல போனதே இல்ல மேடம். தேங்க் யூ மேடம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சரிங்களா? நான் அப்படிதான் உண்மையிலேயே நினைச்சேன். இது வரைக்கும் ஃபிளைட்லயே போகாத யாருக்காவது இந்த சான்ஸ் கிடைக்கும் நினைச்சேன். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். இது சம்பந்தமா மத்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். சரிங்களா? உங்களோட கன்வீனியன்ட் படிதான் எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு எல்லாம் பேசிக்கலாம் நம்ம. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். சரி, ரைட். ஓகேம்மா, ஓகே. பை, குட் நைட். பை, குட் நைட். சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வினர் ஐஸ்வர்யாக்கு திரும்ப நம்ம கால் பண்ணுவோம். அம்மா தூங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஐஸ்வர்யா, இப்படி பண்றீங்களேம்மா. மதுரை தூங்கா நகரம். ஏமா சீக்க தூங்கிட்டீங்களா? இப்ப 2 லக்கி வின்னர்ஸ்ட நம்ம கால் பண்ணி பேசிட்டோம். மீனாட்சி, ஹிந்துஜா. மீனாட்சி, ஹிந்துஜா. இப்ப ஐஸ்வர்யா மட்டும் கால் அட்டன் பண்ணல. திரும்ப நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் காலையில. சரியா? இப்ப வரைக்கும் திருப்தியா? ரொம்ப திருப்தி. நான் திருப்தி. உங்களுக்கெல்லாம் திருப்தியா? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் லக்கி வின்னர்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கு இவ்வளோ போராட வேண்டியதா இருக்கு. மறுபடியும் கால் பண்ணுவோம். ஹலோ அம்மா, ஐஸ்வர்யா இருக்காங்களா? சொல்லுங்க மேம். நான் தான் ஐஸ்வர்யா தான் பேசுறேன். குட் மார்னிங் மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஈடன் கார்டன்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேம். ஆஃபர்ல ஆயில் புக் பண்ணிருந்தீங்களா?
ஆமா மேம், ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தேன். ரிசீவ் பண்ணிட்டீங்களா? ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகேம்மா, சூப்பரா சந்தோஷம். இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் முன்னாடியே புக் பண்ணிருந்தேன், இடையில வாங்க முடியாம இருந்தனால இப்போ திரும்ப வாங்கியிருக்கேன் மேம். ஓகே ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. மேம் எதுக்கு? எதுக்கு கெஸ் பண்ணுங்க. தெரியலையே மேம். ஃப்ளைட் டிக்கெட் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. ஓ, என்னம்மா என்ன சந்தோஷமா? என்ன ஒண்ணுமே புரியல, அமைதியா இருக்கீங்க. ஆக்சுவலா இல்ல மேம், ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சிருச்சு. ஆனா போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல மேம். எனக்கு பிஹெச்டி இப்பதான் கம்ப்ளீட் பண்றேன்னா, சோ வைவாவும் எனக்கு கிட்ட வருது. இல்ல அதெல்லாம் நம்ம பேசி டேட் எல்லாம் கன்வீனியன்ட் டேட் எல்லாம் பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணலாம், சரிங்களா? ஒவ்வொருத்தரோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். மூணு பேரை செலக்ட் பண்ணிருக்கேன். நேற்று ஃபர்ஸ்ட் லாட் நீங்க தான். நேற்று நைட்டே கூப்பிட்டு இருந்தேன், 9:30 ஆயிடுச்சு, ஒருவேளை தூங்கிட்டீங்களா என்னமோ அப்படின்னு தான் விட்டுட்டேன், சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தரோட கன்வீனியன்ட் டைம் பார்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், சரிங்களா? சந்தோஷமா? ஓகே மேம். ஆனா இது ஏற்கனவே அம்மா ஃப்ளைட்ல போயிருக்காங்க, சோ இது இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம் மேம். அப்படியா? அதனால ஏன்னா அம்மா ஏற்கனவே அக்கா யூஎஸ்ல தான் இருக்காங்க, சோ ஃப்ளைட்ல போயிருக்காங்க. நீங்க வீடியோல மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ளைட் இல்லாதவங்களுக்கு போனா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. சரி, சோ யாருக்காவது நீங்க சேஞ்ச் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கவங்களுக்கு பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இப்படி ஒரு ஆன்சர் உங்ககிட்ட இருந்து வராது. ஏன்னா இல்லாதவங்கன்னா அந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. நான் போனதுல அம்மா போயிட்டாங்க ஃப்ளைட்ல. சோ நீங்க போனது இல்ல, வாங்க. நான் மட்டும் தனியா போக முடியாதுல்ல மேம். இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். நீங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, 2 பேரும் போலாம். இல்ல இருக்கட்டும் மேம், இன்னொருத்தவங்களுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, இன்னொரு தடவை நம்ம போலாம் மேம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேமா, ஓகே. திரும்ப நான் உங்களுக்கு கால் பண்றேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, சரிங்களா? ஓகே ஓகே மேம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேமா, தேங்க் யூ so much. ஓகே, பை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லக்கி வினர் ஐஸ்வர்யா. அதை வேற யாருக்காவது கொடுங்க மேடம், ஃப்ளைட்லயே போகாத ஒருத்தங்களுக்கு கொடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்பேர் இன்னொன்று இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. அம்மா என்ன மேம்? முடியவே மாட்டேங்குதுமா. என்ன மேம் ஆச்சு? இந்த ஐஸ்வர்யா அவங்களுக்கு நேற்று கால் பண்ணோம்ல, அவங்க இன்னைக்கு காலையிலயே நான் கால் பண்ணேன், போன் அட்டன் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா வந்துட்டு ஃப்ளைட்ல வர முடியாத சுச்சுவேஷனா. அவங்க வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டடீஸ் வைவா அப்படி எல்லாம் இருக்கு மேம். இது யாருக்காவது கொடுங்க, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். நானும் ஃப்ளைட்ல போனதில்லை தான், ஆனா யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவோ கம்பல் பண்ணேன், பட் இல்ல இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. உண்மையிலேயே பெரிய மனசுதான் இல்லையா ஐஸ்வர்யா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சரி, இப்போ என்ன பண்ணலாம் மேம்? அதான் ஒன் ஸ்பேர் எடுத்து வச்சோம் இல்லையா, எப்படியோ நம்ம ஏதோ யோசனையில எடுத்து வச்சோம், அது ரெண்டுமே யூஸ் ஆகுது பாருங்க இப்போ. சரி, நீங்களே எடுங்க, உங்க கையால எடுங்க, யார் அந்த 3rd லக்கி வின்னர்னு பார்க்கலாம். ஃபைவ் 1192 யாருன்னு பார்த்துடலாம். 51192 ப்ராசஸிங்க கம்ப்ளீட்டட் அம்மா. கம்ப்ளீட்டட் மேம். விஜயராமன் 51192. விஜயராமன், கோயம்புத்தூர் மேம். கோயம்புத்தூரா? எஸ் மேம். 3rd வின்னர் உங்களுக்கு பாருங்க எப்படி லக்குன்னு. கோயம்புத்தூர் வடவள்ளியில இருக்கு. வடவள்ளி. ஓ சரி, கால் பண்ணிடலாமா? எஸ் மேம். 9442 விஜயா ராமன் லேடி தான். விஜயராமன். விஜயராமன் கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா அது விஜயா ராமன் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. விஜயா ஒரு பேர் தான். ஹலோ மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நான் ஈடன் கார்டன்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஆயில் ரிசீவ் பண்ணிட்டீங்களா மேம்? நேத்து வந்துச்சுங்க. ஓகே மேம், ஓகே. தேங்க் யூ so much மேம், சூஸ் பண்ணி ஆயில் வாங்குனதுக்கு, ஆஃபர்ல புக் பண்ணதுக்கு. நான் இது 3rd டைம் வாங்குறேன். அப்படிங்களா? ரொம்ப நன்றி மேம்.
மேம் வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க ஃப்ளைட் டிக்கெட் வின் பண்ணிருக்கீங்க. நிஜமாவா? சீரியஸா தான் மேம். அப்படியா? ஆமா மேம், ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதுக்கு தான் கால் பண்ண. இன்னைக்கு எனக்கு பர்த்டே இன்னைக்கு. அப்படியா மேம்? பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு பெரிய gift கொடுத்துட்டேன் மேம் நானு. நிஜமாவே மேம் எதிர்பார்க்கவே இல்ல. சரி சரி சரி, வாழ்த்துக்கள் மேம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. நீங்க கிரேட். உங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு நானுமே இதை எதிர்பார்க்கல. அதுவும் நீங்க கோயம்புத்தூர், நம்ம கோயம்புத்தூர். நீங்க இன்னைக்கு 7 மணிக்கு மேம் லாங் வீடியோ அப்லோட் பண்றேன், ஃபுல்லா எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. மறக்காம பாருங்க. இல்ல, நேத்து நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க, செலக்ட் பண்ணிட்டேன்னு ஒரு சின்ன குழந்தை எடுத்தது. ஆமா. அப்போ வந்துட்டு நான் நினைச்சேன், எனக்கு நாளைக்கு எப்போ வீக்கெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்களா? சரி, வீக்கெண்டுங்கிறப்ப என் பர்த்டேக்கு அது இருக்குமா அப்படின்னு சும்மா அது தோணுச்சு. என்னவோ நீங்க தோணுச்சு, நடந்துருச்சு பாத்தீங்களா? ஓகே மேம், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் மேம். இது சம்பந்தமா தேங்க்யூங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், எங்க மேல நம்பிக்கையை வச்சு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு. இல்ல, எனக்கு வந்து நான் ஓரளவுக்கு எனக்கு ஏஜ் 57, இன்னைக்கு 57 ஆயிடுச்சு. ஓகே மேம். அதனால வந்து ஹேர் growth நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா எனக்கு முதல்ல இருந்து நல்ல முடி இருந்தது, கொட்டிடுச்சு. சரிங்க. ஆனா இப்ப வந்து அந்த கொட்டுறது குறைஞ்சிருக்கு. ஆனா ரொம்ப சாஃப்ட் ஆகுது. எனக்கு அது ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. நான் வந்து ரொம்ப முடிக்கு எண்ணெய வைக்கிறது கிடையாது. இப்ப நீங்க உங்க ஆயில் பத்தி நீங்க சொல்ல நான் வாங்கினதுல எனக்கு பிடிச்சிருந்தது, நான் வச்சிருக்கேன். ஓகே மேம். ரொம்ப நிஜமாவே வர்த்து தான். நீங்க சொன்னது நான் ரிவ்யூ குடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா குடுக்கல. ஆனா அது எனக்கு நிஜமாவே நீங்க பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இது சம்பந்தமா நான் மத்த வின்னர்ஸ்டையும் பேசிட்டு நான் மத்த டீடைல் உங்களுக்கு கால் பண்றேன் மேம். ஓகேங்க, தேங்க்யூ. எனக்கு உங்க பேரே தெரியல, சும்மா இது மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன் மேம். சொல்லுங்க மேம். என்னோட நேம் வந்து ஷர்மிளா மேம். ஷர்மிளா. உங்களோட ஷார்ட்ஸ் தான் எனக்கு அது ஒரு நல்லா இருக்கு. அது பேசுறதும் நீங்க இந்த ராணியம்மான் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அதெல்லாம் எப்பயுமே பாத்துட்டு இருப்பேன். சரி, வாங்கி போப்போமேன்னு பார்த்ததுல எனக்கு நிஜமாவே பெரிய கிஃப்ட் இன்னைக்கு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே, நான் கால் பண்றேன் மேம். நிஜமாவே வர்த். தேங்க்யூ சோ மச் மேம். ஓகேங்க, ஓகே. நான் உங்களுக்கு கால் பண்றேன் இது சம்பந்தமா என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பப்ப கால் பண்றேன். ஓகேங்க, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என்னம்மா ஒரே இந்த அதிர்ச்சியா இருக்கு. இத்தனைக்கு இவங்களை வந்து நம்ம ஸ்பேர்ல தான் வச்சிருந்தோம். ஐஸ்வர்யா, உங்களோடது யாருக்கு போயிருக்கு பாருங்க. ஒரு பர்த்டேமா இன்னைக்கு, அவங்களுக்கு நீங்களும் விஷ் பண்ணிக்கிறீங்க, நாங்களும் கிஃப்ட் கொடுத்துருக்கோம். எப்படி சூப்பர். எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே செம ஜாலியா இப்படி வாங்க. இந்த 3 பேரை செலக்ட் பண்றதுக்குள்ள நாங்க கரெக்டா எல்லாமே பண்ணோம்னு நினைச்சோம். அடுத்தடுத்து இன்ப அதிர்ச்சிகளா எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நாங்க செலக்ட் பண்ணது, அவங்ககிட்ட பேசுனது உங்களுக்கெல்லாம் திருப்தியா இருந்ததா, நீங்களாம் ஹாப்பியா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப், அதாவது இவங்ககிட்ட எல்லாம் நம்ம பேசி அவங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் நாங்கள் எப்போ போயிட்டு வரோமோ அதுக்கடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இந்த ஆஃபருக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, சப்போர்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஆர்டர் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மிக மிக நன்றி. நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாடா, see you, bye bye. சொல்லிருங்கம்மா. பை.